நம்ம வீட்டில் சூப்பரான பணியாரம் கார பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. ஏற்கனவே திருப்பி போட்டாச்சு பாருங்கள், நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ பணியாரம் எடுத்துக்கிறோம். இன்றைக்கி நம்ம வீட்டில் சூப்பரான ஒரு கார சட்னி, அதுக்கப்புறம் சூடான பாருங்கள் சூப்பராக இருக்கும் கார பணியாரம் ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ சாப்பிட்லாம் வாங்க. ரெண்டாவது பணியாரம் ஊற்றியாச்சு பாருங்கள், சூப்பராக வரும். பாருங்கள், நானே வீடியோ எடுக்கிறதுனால அது அப்படி தான் வரும், தப்பாக நினச்சிக்காதீங்க. பணியாரம் சூப்பராக இருக்கும் இந்த பணியாரம். ஆனால் நீங்கள் வந்து இது நான்ஸ்டிக் தான். பணியாரம் வெந்தவொன்னே காட்டுறேன், எனக்கு அது வேகணும். இன்றைக்கி காலையில் நம்ம வீட்டில் பிரேக்ஃபாஸ்ட் என்னென்னு பார்த்திங்கன்னா, சூடான நல்லா கார பணியாரம் பாருங்கள், சூப்பராக இருக்கும் இந்த பணியாரம். இட்லி மாவில் வெங்காயம், கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை, பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு நல்லா வதக்கி இட்லி மாவில் போட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து பணியாரக்கல்ல ஊற்றி எடுத்தாச்சு. சூப்பராக இருக்கும் பார்த்துக்கோங்க. இது வெங்காயம், பருப்பு, கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, வெங்காயம், தக்காளி, வரமிளகாய் எல்லாம் போட்டு பூண்டு, கருவேப்பிலை எல்லாம் போட்டு வதக்கி நல்லா ஆற வச்சு அரைச்ச சட்னி சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க.